இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் புதிய உலகத்துடன் நான் உங்கள் ரைசன். ஸோ இப்ப ஒரு 18 வயசு பையன், அது வேற யாரும் இல்ல, நான் தான். இப்ப 18 வயசு ஆனா இப்ப காலேஜ்குள்ள என்ட்ரானோனையுமே இப்ப காலேஜ்ல இருந்து வீடியோ எடிட்டிங் அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்ப ஆசைப்பட்ட நான் இருந்துட்டு என்ன பண்றேன், போனோடனே வீடியோ வந்து யாருக்குமே தெரியாம அந்த இடத்துல பதுங்கி 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 யாருக்குமே தெரியாம வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணி முடிக்கிறேன். சரி நானும் போனை வச்சுட்டு அப்லோட் பண்ணி முடிச்சு பாக்குறேன், யாருக்குமே தெரியாது நம்மளைய. ஏன்னா நம்ம புதுசா காலேஜுக்கு போயிருக்கோம், யாருக்கு என்ன தெரிய போகுதுன்னு நானும் யோசிச்சுட்டு நானும் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டேன். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறேன், என் ரூம்ல இருக்கவனுங்களும் அதுக்கப்புறம் பக்கத்துல ரூம்மேட்ஸும் வந்துட்டு ப்ரோ நீங்க சூப்பரா வீடியோ போடுறீங்க, இன்னும் நல்லா போடுங்கன்னு என்கரேஜ் பண்ணுவானுங்க. சரி அந்த என்கரேஜ்ல இருந்துட்டு நானும் மோட்டிவேட் ஆயிட்டு சரி நம்மளும் வீடியோ போடுவோம், நம்மளையும் 4 பேர் ஃபாலோ பண்றாங்க, இன்க்ரீஸ் ஆயிருவோம்னு சொல்லிட்டு நானும் நிறைய வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து போட்டதுல என்னடா கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபாலோவர்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் ஆனா ஸ்டில் எது வரைக்கும்னா, நான் வந்து வீடியோ வந்து எங்கேஜிங்கா கொண்டு போயிட்டு இருக்க வரைக்கும். பாதியில என்ன ஆச்சுன்னே தெரியல. நானும் அதே மாதிரி எங்கேஜிங்கா தான் வீடியோ கொண்டு போயிட்டு இருக்கேன். பாதியில வந்து பாதி பேர் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதோட இல்லாம இப்ப வந்து ஷேர் பண்ணாதான் வந்து நிறைய பேத்துக்கு வந்து என்னைய பத்தி தெரியும். இதுல வந்து நிறைய பேர் ஷேர் பண்றதே இல்ல. சரி நானும் வந்துட்டு சரி ஷேர் பண்ணாட்டி என்ன, நம்ம வீடியோ போடுவோம் கன்சிஸ்டன்டானு நானும் கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். பட் ஆனா வியூஸ் போல. சரி வியூஸ் தாண்டா போல, நம்ம போடுவோம்னு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட மைண்டு கொஞ்சம் கோளாறு கொடுத்துருச்சு. எப்படின்னா ஒரு 100 வீடியோ போட்டேன். 100 வீடியோ போட்டோனையுமே இப்ப வந்து பாதி வீடியோ, ஒரு 20 வீடியோக்கு வந்து வியூஸே போல. சரி நம்ம என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அந்த 20 வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணோனையுமே அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 100 வீடியோ தாண்டி போயே ஆகணும்டாங்கிற வெறியில நானும் திருப்பி திருப்பி வீடியோ எடுத்து எடுத்து போடுறேன். ஒண்ணு ஃபிளாப், திருப்பி ஃபிளாப், திருப்பி ஃபிளாப். அப்புறம் கடைசியில சரி என்னடா பண்றதுன்னு யோசிச்சு கண்டென்ட் கிரியேஷன் எல்லாம் பண்ணி இப்ப 100 வீடியோ தாண்டி போட்டேன். இதே மாதிரி உங்க சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 4-5 பேத்துக்காவது ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மோட்டிவேட்டிங் கமெண்ட்டை போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் நான் முக்காவாசி போட ட்ரை பண்றேன். அதே மாதிரி என் சேனல்ல யூடியூப்ல பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால பாக்குறவங்களா இருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டையும் இன்ஸ்டாகிராமோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டையும் நான் பப்ளிக்கா ரிவைல் பண்றேன். இப்போ வந்து அதுல இருந்து நம்ம எய்ம் என்னன்னா, ஒரு 100 நாள் கழிச்சு அதே கவுண்ட் இருக்கா இல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு தான் பார்க்க போறேன். இப்ப இன்னைக்குல இருந்து டே 1ல இருந்து ஆரம்பிச்சு 100 நாள் கழிச்சு பார்க்கும்போது என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அட்லீஸ்ட் ஒரு வந்து ஒரு 1K வாச்சும் தாண்டி போயிருக்கணும். அதுக்கப்புறம் என்னோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் 2K தாண்டி போயிருக்கணும். இதுதான் என்னோட எய்மே. சரியா? இப்ப என்னோட ஃபாலோவர் வந்து 856 இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து 176.